எப்பா ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. உங்களை யாராவது சீன்றாங்க, வெறுப்பேத்துறாங்க, உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க, உங்க பின்னாடி பேசுறாங்க, முன்னாடி பேசுறாங்க, சைட்ல பேசுறாங்கன்னா பேசினு போட்டோம். நமக்கு என்ன தோணும்னா, இவனுங்களெல்லாம் பழி வாங்கிடணும் அப்படின்னு தோணும். அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க, நான் சொல்றது செய்யுங்க. அப்படி யாராவது உங்களுக்கு இருக்காங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டோ இல்ல சாமி முன்னாடி நின்றுக்கிட்டு, சாமி சாமி இந்த மாதிரி என் பின்னாடி நிறைய ஒரு தற்கூரி கூட்டம் இருக்கு, நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனா அவனுங்களா நல்லா இருக்கணும், நல்லா 100 ஆண்டு நல்லா ஹெல்த்தோட வாழணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்க. ஏன் தெரியுமா சாமி கிட்ட போய் வேண்டாம் சொல்றேன்? நம்மளோட வளர்ச்சியை அவனுங்க பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு அவனுங்க ஹெல்த்தியா உயிரோடு இருக்கணும். அவனுக்கு போயிட்டு யார் பார்ப்பாங்க? நம்மளை கரைச்சி கட்டுறானுங்கல்ல, கரைச்சி ஊத்துறானுங்கல்ல, சூனியம் வைக்கிறானுங்களா, திட்டுறானுங்கல்ல, அதெல்லாம் பார்த்தாதானே நமக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். யாருக்காக வளர போறோம்? எதிரிகளே நமக்கு இல்லனா உப்பு சப்பு இல்லாம ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குங்க லைஃப். யாராவது லைட்ல தூண்டி விட்டாதான். இது எல்லாமே ஒரு பிளெஸிங்ஸ் தான். அவனுங்களை நல்லா வச்சுக்கலாங்க, நல்லா வளர்க்கலாம். அவனுங்க முன்னாடியே நம்ம வளர்ந்து காட்டணும். அதை பார்த்து அவன் டெய்லி சாகணும். நல்லா இருக்குல்ல?